Let's start our class with a prayer. Chant Om for 3 times and then Sagana Vavatu. All of you sit straight and close your eyes. Take a deep breath. Om. 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 Om Sagana Vavatu Saganau Bhunaktu Sagaviryam Karavavahai Tejasvinavaditamastu Mave Vishavahai. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Gurubhyo Namaha. Hari Om. ஹரியம் ஸ்டூடெண்ட்ஸ், கண்ணா நம்ம போன கிளாஸில் அயோத்திதாசர் சிந்தனைகள் பற்றி பார்த்தோமா? சரி, இப்போ நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறது மனித எந்திரம் என்கின்ற விரிவானம். இப்போது இந்த காலகட்டத்தில் காலில் ரக்கையை கட்டிட்டு பறக்கிற மாதிரி மனிதன் காலை எழுந்தது முதல் இரவு படுக்க போகிறது வரை அவன் என்னமா படுக்கிறதே வந்துட்டு கொஞ்ச நிமிடங்கள் தான். உணவு பழக்க வழக்கங்களும் அப்படித்தான். கோழி கொறிக்கிற மாதிரி கொறிச்சிட்டு இப்போல்லாம் பசிக்காக சாப்பிட்றது கிடையாது, ருசிக்காக. ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு ஃபாஸ்ட்டாக மேலே போய் சேர்றதுக்கு என்னென்ன வழியோ அதையே பண்ணிட்டு தான் இருந்துகிட்ருக்கான். எந்திரத்தனமான வாழ்க்கை. சரி, அதையே விளக்குவது தான் இந்த துணைப்பாடம். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மனித எந்திரம். கற்றலின் நோக்கம், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பல இயல்புகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நல்ல எண்ணங்களை நினைத்து நல்ல செயல்களை செய்து நற்பெயருடன் வாழ்வது. வஞ்சனை, போட்டி, பொறாமை, சூது இந்த மாதிரி தீய எண்ணங்களை மனதுக்குள் வைத்துக்கொண்டு கெட்டவர்களாக வாழ்வது. கெட்டது தோணுகின்ற பொழுது அதை மாற்றி நல்லனவற்றை கொண்டு வந்து நல்லவர்களாக நம்முடைய வாழ்க்கையினை செம்மைப்படுத்தி வாழ வேண்டும் என்று விளக்குவதே கற்றலின் நோக்கம். ஒரே மனிதனுக்குள் 2 வகையான பண்புகள் புதைந்து கிடக்கும் என்கின்றனர் உளவியல் அறிஞர்கள். நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வது ஒன்று, தீயனவற்றை செய்ய தூண்டுவது மற்றொன்று. இவற்றுள் எப்பண்பு மேலோங்கி இருக்கிறதோ அத்தகைய செயல்களையே மனிதர்கள் செய்வர். தவறு செய்யும் எண்ணம் தோன்றும் போது அதனை அடக்கி நேர்மையாக வாழ்வதே உயர்ந்த மனிதர்களின் இயல்பு. இக்கருத்துக்கள் புதிந்த கதையொன்றை அறிவோம். மீனாட்சி சுந்தரம் ஒரு ஸ்டோர் குமாஸ்தா. அவருக்கு சென்ற 45 வருடங்களாக அதே பாதை, அதே வீடு, அதே பலசரக்கு கடையின் கமரல் தான் விதி. கடையும் மீனாட்சி சுந்தரமும் ஒன்றாக வளர்ந்தார்கள். ஆனால் ஒட்டி வளரவில்லை. கடையில் வரவு செலவு வளர்ந்தது, மீனாட்சி சுந்தரத்துக்கு கவலையும் வளர்ந்தது. மீனாட்சி சுந்தரம் பற்று வரவு கணக்குகளில் உள்ள சிக்கல்களை எல்லாம் அற்புதமாக தீர்த்து வைப்பார். அந்த காலத்தில் புன்னை எண்ணெய் குத்து விளக்கடியில் இரவு 12 மணி வரை மல்லாடுவார். இப்பொழுதும் அந்த மல்லாட்டத்திற்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆனால் இப்பொழுது மின்சார விளக்கும் விசிறியும் உடன் விழித்திருக்கும். அவரது சம்பளமும் ஆமை வேகத்தில் ஓடி மாதத்துக்கு 20 ரூபாய் என்ற எல்லையை எட்டிவிட்டது. வீட்டு வரவு செலவு கணக்கு மட்டும் அவருடைய இந்திரஜால வித்தைகளுக்கெல்லாம் மீறி உலகளந்த பெருமாளாக சென்ற 45 வருடங்களாக பெருகி கொண்டு வருகிறது. மழையானாலும் பனியானாலும் ஆற்றில் குளித்துவிட்டு ஈர வெட்டியை சற்று உயர்த்திய கைகளால் பின்புறம் பறக்க விட்டு கொண்டு உலர்ந்தும் உலராத நெற்றியில் விபூதி, குங்குமம், சந்தனம் விகசிக்க அவர் செல்லும் காட்சியை சென்ற 45 வருடங்களாக கண்டவர்களுக்கு நன்றாக முடுக்கிவிடப்பட்ட பழுதுபடாத எந்திரம் ஒன்று நினைவிற்கு வரும். மீனாட்சி சுந்தரம் மிகவும் சாது.
அதாவது வினயமாக இருக்க வேண்டும், தம்மை பாதுகாத்து கொள்ள உண்மை, நாணயம் முதலிய பழக்கங்களை கை கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பட்டவர். ஆனால் பெட்டி பாம்பாக அடங்கி கிடக்கும் அவரது உள்ளத்தில் அலாவுதீன் ஜீனியை போல் ஆசை பூதாகரமாய் விரிந்து அவரது சித்த பிரபஞ்சத்தையே கவித்து ஆக்கிரமித்து கொண்டது. இந்த மனம் இருக்கிறதே மீனாட்சி சுந்தரத்துக்கு அஃது உண்டு. நீரு பூத்த நெருப்பை வேதாந்திகள் பெரிய விஷயங்களுக்கு உபமானம் சொல்லுவார்கள். ஆசையை பொறுத்தவரை அந்த உபமானத்தால் மீனாட்சி சுந்தரம் பெரிய மனுஷர்தான். மீனாட்சியா அந்த அப்பாவி பயல் என்று பலர் துச்சமாக கருதுவார்கள். முகத்திற்கு எதிரேயும் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அப்பாவி பிராணியின் மனத்தில் புகைந்து கவிகிறது ஆசை. வீட்டில் குழந்தைகளுக்கு பால் தட்டாமல் இருக்க, ஏன் பால் விற்று 4 காசும் சம்பாதிக்க மாடும் கன்றும் வாங்க வேண்டும். தெற்கு தெரு மாவண்ணாவுக்கு மேடோவர் செய்த நிலத்தை திருப்ப வேண்டும். இது மட்டுமா? கால் மேல் கால் போட்டு ஏ மீனாட்சி என்று தாம் அழைக்கப்படுவது போல் தம் இஷ்டப்படி ஆட ஒரு மீனாட்சி ஸ்டோர் கடையும் கைக்குள் வர வேண்டும். ஒரு முறை கொழும்புக்கு போய்விட்டு தங்க அரஞ்ஞான், கடிகார சங்கிலி, வாட்டசாட்டமான உடம்பு, கையில் நல்ல ரொக்கம் முதலிய சகல வைபவங்களுடனும் திரும்ப வேண்டும். தெருவில் எதிரே வருகிறவர் எல்லாரும் துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு பல்லை இழித்த வண்ணம் அண்ணாச்சி சௌக்கியமா என்று கேட்க வேண்டும். தினசரி பணப்புழக்கம் எல்லாம் அவர் கையில்தான். கடைசியாய் தனியாக கடையை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு போகிறவரும் அவர்தான். அதே சமயத்தில்தான் கடைக்கு கூப்பிடுகிற தூரத்தில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் 5 நிமிஷம் நின்றுவிட்டு தூத்துக்குடி வண்டி புறப்படுகிறது. டிக்கெட் வாங்கி கொண்டு ராத்திரியோடு ராத்திரியாக கம்பி நீட்டிவிடலாம். டிக்கெட்டுக்கு மட்டிலும் பணம் எடுக்க தினசரி கடையில் புரளும் பணம் போதும். மூளை தெருவில் மற்ற இடங்களெல்லாம் ஒடுங்கிவிட்டன. ஸ்டோரு பெட்டியடி மேல் ஒற்றை மின்சார விளக்கு பிரகாசிக்கிறது. மீனாட்சி சுந்தரம் ஓலைப்பாயில் உட்கார்ந்து கொண்டு மேஜையின் மேலுள்ள சிட்டை புத்தகத்தில் ஏதோ பதிந்து கொண்டிருக்கிறார். சுப்புவின் கணக்கு 4, 4.5, 4.5 மாகாணி, 4.5 மாகாணியும் ஒரு சல்லியும், 4.5 மாகாணி ஒரு சல்லி, ஒரு துட்டு 4, 9, 5 சல்லி. சவத்து பயலுக்கு கொடுத்து கட்டுமா? நாளைக்கு வரட்டும் சொல்கிறேன். நெற்றியில் வழியும் வியர்வையை துடைத்துவிட்டு ராமையாவின் பேரேட்டை திருப்பி கூட்ட ஆரம்பித்தார். வீசம் அரைக்கால், அரையே அரைக்கால். மீனாட்சி சுந்தரத்துக்கு மனம் கணக்கில் லயிக்கவில்லை. பெட்டியில் மூடி வைத்தார். தூத்துக்குடி வண்டி இன்னும் புறப்படவில்லையே என்ற எண்ணம் திடீரென உதித்தது. சவத்தை கட்டி எத்தனை நாள் தான் மாரடிப்பது என்று முணுமுணுத்தார். நெற்றியில் குபீர் என்று வியர்வை எழும்பியது. பெட்டி சுருகை அனாவசிய பலத்தை உபயோகித்து வெளியே இழுத்தார். உள்ளே இருந்த சில்லறையும் ரூபாயும் குலுங்கி சிதறின. செம்பு, நிக்கல், வெள்ளி என்று பாராமல் மடமடவென்று எண்ணினார். 40 சில்லறையும் இருந்தது. அவசரமாக எடுத்து மடியில் கட்டிக்கொண்டு விளக்கை அணைத்து மடக்கு கதவுகளை பூட்டினார். சாவி கொத்து கையில் இருக்கிற உணர்வு கூட இல்லாமல் வேகமாக ஸ்டேஷனை நோக்கி நடந்தார். 45 வருஷமாக உழைத்து போட்டும் என்ன பலன்? நாக்குக்கு ருசியாக சாப்பிட முடிந்ததா? என்ன பண்ணி விடுவான்? கொஞ்ச தூரம் சென்ற பிறகுதான் செருப்பை கூட கடையிலேயே வைத்து விட்டார் என்ற உணர்வு தட்டியது. நல்ல காலமாக எதிரில் யாரையும் காணோம். பார்த்தால்தான் என்ன? கடையை பூட்டின பிறகு நேரே வீட்டுக்குத்தான் போக வேண்டுமா? நம்ம நினைப்பு அவனுக்கு எப்படி தெரியும்? ஸ்டேஷனுக்கு வந்தாய்விட்டது. பெட்ரோமாக்ஸ் விளக்கடியில் தூங்கும் சில்லறை சிப்பந்திகள், பக்கத்து வெற்றிலை பாக்கு கடையில் வாயிடிக்கும் போர்ட்டர்கள், வெளிக்கேட்டில் அவ்வளவு கூட்டம் இல்லை. ரயிலுக்கு கூட்டம் இருக்காததும் நல்லதுதான் என்று நினைத்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டார். டிக்கெட் கவுண்டரில் 10.25 அணாவை கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்டு பிளாட்பாரத்தில் நுழைந்தார். வண்டி வந்து நின்று கொண்டிருக்கிறது. புறப்பட இன்னும் 10 நிமிஷம். ஒருவரும் இல்லாத தனி வண்டியில் ஏறி ஜன்னல் அண்டையில் உட்கார்ந்தார். வண்டி எப்பொழுது புறப்படும் என்பதை ஆவலாக அறிய என்ஜின் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். மீனாட்சி சுந்தரம், ஏது இந்த ராத்திரியில் என்றது கம்பீரமான ஒரு குரல். வேறு ஒருவரும் இல்லை. ரயில்வே போலீஸை சேர்ந்த அவரது நண்பர் கல்யாண சுந்தரம் திடுக்கிட்டு திரும்பினார். போலீஸ்காரர் மீனாட்சி சுந்தரம் நண்பரை பார்க்கவில்லை. காக்கி உடையைத்தான் பார்த்தார். தன்னை எறியாமல் அவரது வாய் தூத்துக்குடி வரை என்றது. என்ன அவசரம்? நான் உங்களை மணியாட்சியில் பார்க்கிறேன் என்று சொல்லி அளவெடுத்து வைக்கும் பெருமிதமான நடையுடன் ஸ்டேஷன் மாஸ்டரை நாடினார் கல்யாண சுந்தரம். மீனாட்சி சுந்தரத்துக்கு நுனிநாக்கு முதல் அடித்தொண்டை வரை ஒரே வறட்சி. கண்கள் சுழன்றன.
கலர் சோடா என்று நீட்டினான் சோடாக்காரன். பூப் என்று ஏப்பமிட்டு கொண்டே ஓரணாவை அவன் கையில் கொடுத்துவிட்டு பலகையில் சார்ந்து கண்ணை மூடினார். கல்யாணி பார்த்து விட்டானே, நாளைக்கு நம் குட்டு வெளிப்பட்டு போகுமே. ரயில் விசில் கிரீச்சிட்டது. மீனாட்சி சுந்தரம் அவசர அவசரமாக கதவு பக்கம் வந்து ரயிலை விட்டு இறங்கினார். மெதுவாக நிதானமாக ஸ்டேஷனை விட்டு வெளியேறி ஸ்டோர் பக்கமாக நடந்தார். வழியில் சிறிது தூரம் செல்கையில்தான் பாஸ் இல்லாமல் எப்படி கப்பலில் செல்வது என்ற ஞாபகம் வந்தது. புத்தியை செருப்பால் தான் அடிக்கணும் என்று சொல்லி கொண்டார். அவருக்கு தமது ஆபத்தான நிலைமை அப்பொழுதுதான் தெளிவாயிற்று. உடல் நடுங்கியது. ஸ்டோருக்கு வந்து விட்டார். கதவை திறந்து விளக்கை ஏற்றினார். மடியில் இருந்த சில்லறையை பெட்டிக்குள் வைத்துவிட்டு சிட்டை எடுத்து மீனாட்சி பற்று 11:15 என்று எழுதினார். மறுபடியும் விளக்கு அணைந்தது. காலில் செருப்பை மாட்டிக்கொள்ளும் சப்தம். பூட்டு கிளிக் என்றது. முதலாளி வீட்டை நோக்கி சறுக் சறுக் என்ற செருப்பு சப்தம். முதலாளி காற்றுக்காக வெளியே விசிப்பலகையில் தூங்குகிறார். ஐயா ஐயா என்றார் மீனாட்சி சுந்தரம். என்னவே இவ்வளவு நேரம்? 2 புரண்டு கொண்டே கொட்டாவிட்டார் முதலாளி. ஐயா இல்லே, சோழி இருந்தது 80 இன்னைக்கு 11:15 எழுதியிருக்கேன். என் 10 என்றார் பிள்ளை. அப்பொழுதும் அந்த நாவறட்சி போகவில்லை. சரி, விடியென வரப்போ மூக்கென வண்டியை போட்டுக்கிட்டு வர சொல்லும். சந்தைக்கு போகணும் என்றார். சொல்லிவிட்டு கொடுங்கையை தலைக்கு வைத்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டார். மீனாட்சி சுந்தரம் முதலாளி ஐயாவை சற்று நேரம் பார்த்து கொண்டேன் என்றார். அப்புறம் மெதுவாக திரும்பி நடந்தார். இந்த நூல் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் எழுதியது. இயற்பெயர் அவருடைய சோ விருதாச்சலம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று இவரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர். 100க்கு மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியுள்ளார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்றன இவரது சிறுகதைகளுள் புகழ்பெற்றவை. மணிக்கொடி இதழில் வெளியான புதுமை பித்தனின் சிறுகதை ஒன்று இப்போது நான் வாசித்தது. நன்றி. கண்ணா, இது என்ன கதை அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமா 2 வகையான பண்புகள் இருக்கின்றது. என்னமா பண்புகள்? நல்ல எண்ணங்களை நினைத்து நல்ல செயல்களை செய்து நற்பெயருடன் வாழ்வது. கெட்ட எண்ணங்கள், கெட்டதே நினைத்து பழிக்கு பழி வாங்கணும், வஞ்சனை, போட்டி, பொறாமை, அப்படி கெட்ட குணங்களுடன் கெட்ட செயல்கள் செய்து வாழ்வது. 1000 நல்ல காரியங்கள் செஞ்சாலும் நல்லவங்கங்கிற பெயர் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. கெட்டது மனசுல நீ செய்யக்கூட வேண்டாம், மனதில் நீ நினைத்து உன்னுடைய முகம் கொஞ்சம் மாறினாவே போதும், ஓ இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஐஎஸ்சி அக்மார்க் முத்திரை மாதிரி நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. அப்போது ஒரு செகண்டு தான், அந்த ஒரு நொடி பொழுதும் அந்த கெட்டது நம்மளா கெட்டது செய்கிறது அப்படின்னு மாற்றிக்கொண்டு நல்ல வழியில் செல்வது தாம்மா நல்ல மனிதனுக்கு, நல்ல மக்களுக்கு அழகு. சரியா கண்ணா? இதில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஸ்டோர் குமாஸ்தா. 45 வருஷமாக அவர் ஒரு கடையில் கணக்காளர் வேலை பார்த்துட்டு வராருமா. சரியா? அவருக்குள்ள திடீர்னு ஒரு எண்ணம், எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கும் கடைக்கும் இது என்ன பொழப்பு இது, நம்மளும் வெளிநாட்டுக்கு போகணும், கொஞ்ச நாள் கழித்து கை நிறைய சம்பாதிச்சுட்டு வரணும், இந்த ஊர் பசங்க எல்லாருமே மூக்கு மேலே விரலை வச்சு என்னைய பார்க்கணும், நானும் செல்வந்தானா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாருமா. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ராத்திரிக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டுமா டக்குன்னு கடைசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 நிமிஷம் தூரம் தான் இவங்களுடைய மளிகை கடை, பலசரக்கு கடை. சரி, அப்போது சாவியே இவர்கிட்ட தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஓனர் அந்த கடை முதலாளி இவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இவர் தான் போய் கடையை திறக்கிறது, கணக்கு வழக்கு பார்க்குறது, கடையை சாத்திட்டு சாவி எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே மீனாட்சி சுந்தரம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சரி, அப்போ ஒரு நாள் இவர் அந்த கடைசி கணக்கு வழக்கை எல்லாமே பார்த்துட்டு காலில் செருப்பு கூட போடலாமா, அந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா போகிறதுக்கு வேணுமே ஊருக்கு போகிறதுக்கு, தூத்துக்குடி போகிற ட்ரெயினில் போய் ஏறி உட்கார்றாருமா. அப்பாடி யாருமே பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு, ஐயா எங்கே தூத்துக்குடிக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஊரில் பெரிய மனுஷன் தெரியும் இல்லையா எல்லாத்துக்குமே. அப்போது ஐயையோ இவர் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவரு சரிங்க ஏன் நான் வரேன்னு இறங்கி போயிடுறாரு. அப்போத்தாம்மா இவருக்கு தோணுது, கடை சாவியும் இவர்கிட்ட தான், செருப்பும் போடலை, என்ன ஒரு நொடியில் நான் இப்படி தப்பு பண்ண பார்த்தேன் நீ. பேர் இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச பேர் மீனாட்சி சுந்தரம்னாவே அப்பாவிங்கிற பேர் தான் அந்த ஊர் முழுக்கவே. அடித்தாலும் திருப்பி அடிக்க தெரியாது, 4 அடி வாங்கிக்குவாங்கிற அந்த ஒரு இதுதாம்மா எல்லாத்துக்குமே. சரியா? அப்படி இருக்கும்போது இவர் போய் நாளைக்கு மீனாட்சி சுந்தரம் காணும்னு சொல்லும்போது தூத்துக்குடி ட்ரெயின் போகிறதுக்கு அதில் ஏறி உட்காந்துருந்தாரு, ராத்திரி கடைசி ட்ரெயினுக்குன்னு போய் சொல்லிட்டா என்ன பண்ணுறது, என்ன இப்படி நம்ம தப்பு பண்ண பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டுமா டக்குன்னு வந்துட்டு ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி கடை முதலாளி வீட்டுக்கு போகிறாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, நேராக வந்துட்டு மீனாட்சி சுந்தரம் கடைக்கு போகிறாரு. சாவியை போட்டு பூட்டு திறந்து உள்ளே போய் செருப்பு போட்டுட்டுமா அவர் எடுத்தார் இல்லையா பணம், எல்லாமே வச்சுட்டுமா அவர் கடையை பூட்டிட்டு நேராக அந்த கடை ஓனர் வீட்டுக்கு நடந்தே போகிறாரு. அவர் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் கயிற்று கட்டில், அப்போ எல்லாமே கயிறு கட்டில் தான் இருக்கும் சரியாம்மா, மரக்கட்டில் இந்த ஸ்டீல் எல்லாம் கிடையாது, கயிற்று கட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிடுறாரு மீனாட்சி சுந்தரம். என்னல இவ்வளவு நேரம் என்று புரண்டு கொண்டே கொட்டாவி விட்டார் முதலாளி. இல்லை ஜோலி இருந்ததுன்னா வேலை இருந்தது. 80 இன்னைக்கு 11:15 எழுதி இருக்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ வியாபாரமாச்சு, இவ்வளவு வரவு எல்லாமே எழுதி முடிச்சுட்டு எல்லாமே சொல்லி முடிக்கிறாரு மீனாட்சி சுந்தரம். யாருக்கிட்ட? அந்த ஓனர்கிட்ட. சரி, முதலாளி சொல்கிறாரு, சரி விடிவன வரப்போகிற மூக்கனை வண்டியை போட்டுக்கிட்டு வர சொல்லும், சந்தைக்கு போகணும், கடைக்கு சாமானம் வாங்கணும் இல்லையா? சரி நீ என்ன பண்ணுற, அவனை வண்டி எடுத்துகிட்டு காலையில் விடிக்காத்தையில் வர சொல்லு, சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. இவர் என்ன ஒரு செகண்டில் நம்ம தப்பு பண்ண இருந்தோமே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவர் முதலாளியவே பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு நடக்கிறாரு. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எப்போதுமே வந்துட்டு நம்ம தவறு செய்கிறதுக்கு தோணும், ஆனால் அந்த தவறை கூட என்ன இப்படி பண்ண பார்த்துட்டோம், நம்ம இப்படியா பண்ணுறது அப்படின்னு அடுத்த நொடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். புரிஞ்சுதாம்மா? நல்ல பெயருடன் வாழ்வது தான் இம்மா எப்படியும் வாழலாம் என்ற நிலை இருக்கின்றது, இப்படித்தான் வாழணும்னு ஒரு நிலை இருக்கின்றது, இப்படித்தான் வாழணும்னு வரையறுத்து வாழணும். புரிஞ்சுதாம்மா? கற்றலின் வெளிப்பாடு. எப்பேற்பட்ட வறுமை வந்த காலத்தும் தன் நிலையிலிருந்து தன் இயல்பிலிருந்து மாறாமல் பேரோடும் புகழோடும் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போற்ற சிறந்த முறையில் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை திருவள்ளுவரின் திருக்குறளின்படி தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளின்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதே கற்றலின் வெளிப்பாடு. This is Lisa and Sukadev of Yoga Vidya. Welcome you for practice for new insights, relaxed eyes and improved
eye side. You can do this exercise standing, sitting on a chair, or sitting cross-legged on the floor. Wherever you're sitting, close your eyes and feel your eyes. And become aware you want to be grateful to your eyes. And you want to do something good for your eyes. Open your eyes. Look towards the right and towards the left. Towards the right, left, right, left, right, left, right, left. Close your eyes. Feel your eyes. And with each exhalation, imagine you send relaxing energy, light energy from your abdomen to your eyes or through your eyes. Open your eyes again. Look up, down, up, down, up, down, up, down, up, down. Close your eyes. Feel your eyes. And with each exhalation, send relaxing energy from your abdomen to your eyes and through your eyes. Open your eyes again. Now look to the upper right, lower left, 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 upper right, lower left. Close your eyes. Send relaxing energy to your eyes. Open your eyes again. Look towards the upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right. Close your eyes and send relaxing energy from your abdomen towards your eyes. Open your eyes again and make no circular movement clockwise. Look up and then slowly to the right and to the bottom and to the left and up to the right, down, and continue a few times. Try to make it complete circles and not just squares. This practice also helps to harmonize the two hemispheres of the brain. Now, other direction, counterclockwise. Do slow conscious movement. And slowly close your eyes and feel the relaxing energy of your abdomen go into your eyes. Now open up your eyes again and stretch out your right arm, thumb, the level of your eyes. Look towards your thumb. Look far away. Back to your thumb. Now look towards the tip of your nose. To your thumb. Far away. Your thumb. Tip of your nose. Thumb. Far away. Thumb. Tip of your nose. Thumb. Far away. Thumb. Tip of your nose. Thumb. And far away. Close your eyes, lower your hand, breathe a few times, and send relaxing energy into your eyes and through your eyes. Now, lift up your hands a little bit and rub your palms. Warming up your palms and increasing
the life force, the prana in your hand and your hand chakras. Put your palms over your eyes and feel the energy of your palms radiate into your eyes. Feel that calming, soothing, relaxing energy. Slowly relax your hands, lower your hands. And one more time, rub your palms, developing warmth in your palms, feeling the energy in your palms. And put your palms over your eyes and feel the relaxing energy of your palms radiate into your eyes. Slowly lower your hands. Remain seated for a few moments. Breathe a few times deeply. Feel the relaxation of your eyes, relaxation of your mind. You can do this wonderful breathing exercise every day. Your eyesight will improve. You don't need to get headache. And you come to clearer and clearer insights. Lisa and Sukadev wish you a day full of insights, full of calmness, peace and compassion. Closing prayer. All of you sit straight. Close your eyes. पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेव वशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरि ओम. श्री गुरुभ्यो नमः. हरि ओम.